அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை, ஆடி மாதத்தின் முதல் நாள். இரவு 12 மணிக்குள் இந்த எளிமையான பொருளை எப்படியாவது வாங்கிவிடுங்கள். நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படும். இந்த மாதம் முழுவதும் வீட்டில் பணம் புரளும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய ஆடி மாதத்தின் துவக்கத்தை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி என்று நாம் வாங்க வேண்டிய பணவசிய பொருட்களை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்றைய தினம் ஆடி மாதத்தின் முதல் நாள். இன்றைய தினத்தில் நாம் வாங்க வேண்டிய சில முக்கியமான பணவசிய பொருட்களை பற்றி பார்க்க போறோம். இதில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும், அதுவே நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். வாய்ப்பு இருக்கிறவங்க அனைத்து பொருட்களையும் கூட வாங்கலாம், அல்லது உங்களால என்னென்ன பொருட்கள் வாங்க முடியுமோ அதை நீங்க வாங்கிடுங்க. நம்ம பார்க்க போகும் அந்த பொருட்கள் என்ன, அதை எந்த நேரத்தில் வாங்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், ஆடி மாதம்னாலே அது தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதமாகும். தை முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண புண்ணிய காலம், ஆடி மாதம் முதல் மார்கழி வரை தக்ஷணாயன புண்ணிய காலம். திருப்பதிக்கு போற வழக்கம் இருக்கிறவங்க உத்தராயணம் மற்றும் தக்ஷணாயனம்னு இந்த இரண்டு காலகட்டத்திலும் பெருமாளை தரிசனம் செய்வது மிகவுமே விசேஷம். இந்த ஆடி மாதத்தில், அதுவும் ஆடி 1ஆம் தேதி நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் நாள் இன்றைய தினம். மேலும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான தாந்திரிகங்கள், வழிபாட்டு முறைகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த எளிமையான முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணாலே முழுமையான பலன்களை பெற முடியும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கலாம்னு பார்த்தோம்னா, ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த 2 நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க வாங்கலாம். இன்றைய தினத்திற்கான யமகண்ட நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. சோ யமகண்ட நேரம் இப்ப நமக்கு முடிஞ்சு போயிடுச்சுங்க. அதே போல ராகு காலமும் இன்னும் சற்று நேரத்தில் முடிய போது. மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு கால நேரம். சோ மதியம் 1:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த பொருட்களை நீங்க வாங்கலாம். நம்ம பார்க்க போகும் முதன்மையான முக்கியமான பொருள் மஞ்சள் குங்குமம். முடிந்தவரை விரலி மஞ்சளை நீங்க வாங்குங்க. அதாவது கொம்பு மஞ்சள்னு கூட நம்ம சொல்லுவோம். இந்த மஞ்சள் கிடைக்காத பட்சத்துல குண்டு மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சளை நீங்க வாங்கலாம். பொதுவாகவே தாந்திரிகத்திற்கு விரலி மஞ்சளை பயன்படுத்துவது வழக்கம். சோ விரலி மஞ்சள் கிடைக்கிறவங்க அதற்கு நீங்க பிரெஃபரன்ஸ் கொடுங்க. குறைந்தபட்சம் 2 எண்ணிக்கையில விரலி மஞ்சளை வாங்கணும். மஞ்சளுடன் குங்குமத்தையும் சேர்த்து வாங்கணும். அதுதாங்க முக்கியம். அதிகபட்சம் எவ்வளவு மஞ்சள் வேணாலும் நீங்க வாங்கலாம். அதற்கு எண்ணிக்கையே கிடையாதுங்க. இன்றைய தினம் மஞ்சள் குங்குமத்தை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவது சுபகாரிய தடைகள் அனைத்தையும் விளக்கும். குறிப்பாக திருமண தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை மற்றும் சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் மஞ்சள் குங்குமத்தை வாங்கி வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு வாங்க. அதை உங்களுடைய தேவைக்கோ அல்லது பூஜைக்காகவோ நீங்க பயன்படுத்திக்கலாம். இரண்டாவதாக, மிக மிக முக்கியமான பணவசிய பொருள், எல்லா மாதங்களிலுமே நம்ம பார்க்கக்கூடியது தாங்க மாதுளம் பழம். மாதுளம் பழத்தை வாங்கி அதனுடைய முத்துக்களை எடுத்து அதனுடன் கொஞ்சமா தேன் சேர்த்து நீங்க மகாலட்சுமி தாயார் அல்லது வராகி அம்மன் அல்லது எந்த ஒரு அம்பிகைக்கு வேணாலும் நீங்க நைவேத்தியம் செய்யலாம். அதை வீட்டிலேயே நீங்க செஞ்சுக்கலாம். குறிப்பாக இரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள இந்த தேன் கலந்த மாதுளத்தை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. பிறகு அந்த தேன் கலந்த மாதுளத்தை நீங்க பிரசாதமாக எடுத்துக்கலாம். வெளியாட்களுக்கு வேணும்னாலும் நீங்க கொடுக்கலாம். மூன்றாவதாக, இன்றைய தினம் அரிசியை வாங்குவது மிகவுமே விசேஷம். வீட்டில் அன்னலட்சுமியை நிரந்தரமாக வாசம் செய்ய வைக்கும். வீட்டில் நீங்க ஆல்ரெடி அரிசி வைத்திருந்தாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு 1/2 கிலோ அளவிற்காவது அரிசியை வாங்குங்க. அது பச்சரிசி, புழுங்கல் அரிசி அல்லது எந்த வகை அரிசியை வேணாலும் நீங்க வாங்கலாம். அதே போல அரிசியுடன் துவரம் பருப்பை சேர்த்து வாங்குவது இன்னமும் விசேஷமான பலனை கொடுக்கும். அடுத்ததாக பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய், இந்த 2 பொருட்களையும் சேர்த்து நீங்க வாங்குங்க. வாங்கிய பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காயை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா
பெட்டியில போட்டு வைங்க. குறைந்தபட்சம் 6 எண்ணிக்கையில ஏலக்காயை நம்ம வாங்கணும். பச்சை கற்பூரத்தை பொறுத்த வரைக்கும் 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும். பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கணும். 1 மாதம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். 1 மாதத்திற்கு பிறகு பச்சை கற்பூரம் பார்த்தோம்னா மோஸ்ட்லி எவாபரேட் ஆயிருக்கும், அதாவது கரைந்து போயிருக்கும். அப்படி இல்லைனாலும் அதை எடுத்துட்டு புதியதாக அடுத்த மாதம் நீங்க வைக்கணும். ஏலக்காயை கால்படாத இடம் அல்லது செடிகள் புதர்களுக்கு பக்கத்துல நீங்க போட்டுருங்க. நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். சோ மாதத்திற்கு ஒரு முறை நீங்க பணம் வைக்கிற இடத்துல பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காயை சேர்த்து வைங்க. அதுவும் தக்ஷணாயன புண்ணிய காலம். சோ மிகவுமே விசேஷம். அடுத்த மிக மிக முக்கியமான ஒரு பொருள், இதை நம்ம வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, வீட்டிலேயே நீங்க செய்யலாம். ஆடி மாதம்னாலே அது அம்பாளுக்கு உகந்த மாதம். அந்த அம்பிகைக்கு மிகவுமே பிடித்தமான பானகம். பானகத்தில் இனிப்பு சுவை அதிகமாக இருப்பதனால ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த பானகம் செய்வது வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும், அம்பிகையின் அருளையும் பூரணமாக பெற்றுத்தரும். பானகம் எப்படி செய்யணும்னு உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் சிம்பிளா சொல்றேங்க. ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த டம்ளர் கூட பார்த்தீங்கன்னா நீங்க பயன்படுத்தாத டம்ளர் அல்லது பஞ்சபாத்திரம் கூட நீங்க எடுத்துக்கலாம். இறைவனுக்கு நம்ம நைவேத்தியம் செய்ய போறதுனால சுத்தமான டம்ளர் அல்லது ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம், அல்லது மண் குடுவை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். சுத்தமான தண்ணீரை அதுல நீங்க எடுத்துக்கோங்க. பிறகு அதுல கொஞ்சமா வெல்லம் நீங்க சேர்த்துக்கணும். கட்டி வெல்லம் சேர்க்கிறவங்க தண்ணீர்ல அந்த வெல்லத்தை கலந்துட்டு அதை நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்ப நிறைய இடத்துல ஆர்கானிக் வெல்லம் கிடைக்குது, சில தூள் வெல்லங்களும் சுத்தமா கிடைக்குது. அப்படி இருந்தால் அதை டைரக்டா நீங்க தண்ணீர்ல கலந்துக்கோங்க. அதை நீங்க ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வெல்லம் கலந்த தண்ணீர்ல 1 ஸ்பூன் அளவிற்கு எலுமிச்சம்பழம் சாறு, 2 சிட்டிகை அளவு சுக்கு தூளை அதுல ஆட் பண்ணிக்கோங்க. சுக்கு பொடியை நம்ம சேர்க்கணும். ஆனால் இது ஆப்ஷன் தாங்க, கட்டாயம் கிடையாது. சுக்கு பொடியை சேர்ப்பது விசேஷம். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த பானகம் தயாரிக்கும் முறை. பொதுவாகவே அம்மன் வழிபாடுனாலே அது மாலை நேரத்திற்கு பிறகு செய்வதுதான் விசேஷம். சோ இன்றைய தினம் இந்த பானகத்தை செய்ய போறவங்க மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள பானகத்தை இறைவனுக்கு நைவேத்தியம் நீங்க செய்யுங்க. வீட்டுல நீங்க அம்மன் போட்டோ அல்லது மகாலட்சுமி தாயார் போட்டோ அல்லது வராகி அம்மன் இருக்காங்கன்னா அவர்களுக்கு முன்பாக இந்த பானகத்தை நீங்க வைங்க. அம்மன் போட்டோ அல்லது மகாலட்சுமி தாயார் போட்டோ வீட்டுல இல்லாதவங்க பானகத்தை பூஜை அறையில வச்சுட்டு உங்களுக்கு பிடித்தமான அம்மன் அல்லது குலதெய்வத்தை மனதார நினைச்சு நைவேத்தியம் செய்யுங்க. அரை மணி நேரம் வரைக்கும் அந்த பானகம் பூஜை அறையில இருக்கட்டும். அதற்கு பிறகு நீங்களும் குடிக்கலாம், மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போவது, இன்றைய தினம் புதன்கிழமையாக இருப்பதனால பச்சை பயிரை வாங்குவது நல்ல ஞானத்தை நமக்கு கொடுக்கும். வித்யாகாரகனாகிய புதன் பகவானுக்கு உரிய கிழமை புதன். சோ இன்றைய தினம் பச்சை பயிரை வாங்கி ஒரு அரை மணி நேரம் பூஜை அறையில நீங்க வைங்க. அதற்கு பிறகு கிச்சன் அல்லது பூஜை அறைக்கு நீங்க எடுத்துட்டு போய் வைக்கலாம். என்னைக்கு வேணாலும் இந்த பச்சை பயிரை நீங்க சமைக்கலாம். இந்த பச்சை பயிரை பயன்படுத்தாதவங்க நீங்க செடிகள் புதர்களுக்கு பக்கத்துல போடுங்க, அல்லது வீட்டின் மாடிகள்ல போட்டீங்கன்னா பட்சிகள் அதை சாப்பிடும். பறவைகள் அல்லது ஈ எறும்புகளுக்கு அந்த பச்சை பயிரை நீங்க போட்டுருங்க. அதை இன்றைய தினமும் நீங்க போடலாம், அல்லது நாளைய தினம் கூட இந்த ஜீவராசிகளுக்கு நீங்க வைக்கலாம். புதன்கிழமை அன்னைக்கு இந்த பச்சை பயிரை வாங்குவது குழந்தைகளுடைய கல்வியில் அது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.